வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். இப்போ நம்ம அத்தியாயம் 96 அல் ஹலக்கு இரத்த கட்டி அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அல்லாஹ் என்ன சொல்றான்? யாவற்றையும் படைத்த உன்னுடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டும் ஓதுவீராக. ஹலக் என்ற நிலையில் இருந்து மனிதனை படைத்தான். ஹலக் என்ற நிலையில் இருந்து மனிதனை படைத்தான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் மனிதனை தண்ணியிலேருந்து படைக்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அந்த தண்ணி என்ன ஆகுது? இரத்த கட்டியாக மாறுது. அப்புறம் அந்த இரத்த கட்டி தசை பிண்டாக மாறுது. அப்புறம் அந்த தசை பிண்டாகனது எலும்புகள் பொருத்தப்பட்டு அப்புறம் குழந்தையாக அல்லாஹ் ஆக்குறான். இப்போ இதையெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க கவனிக்க மாட்டீங்களா? உங்களை எப்படி நான் தண்ணியிலேருந்து இரத்த கட்டியிலேருந்து தசையிலேருந்து உங்களை எப்படி நான் படைச்சிருக்கேன். நீங்க அதை உணர்ந்து அதை சிந்திச்சு என்னைய முன்னோக்கி நடப்பீராக அப்படிங்கிறக்காண்டி தான் அல்லாஹ் இதான் சொல்லி காட்டுறான். நான் ஒவ்வொரு படைப்பினங்களையும் நான் எப்படி படைச்சிருக்கேன், மனிதர் படைப்பை எவ்வளோ மேல்மே நான் படைச்சிருக்கேன். அப்போ அந்த மனிதன் படைப்பை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அப்போ எப்படி நான் தண்ணியிலேருந்து நான் படைச்சிருக்கேன். அப்போ ஒவ்வொன்று தண்ணி, இரத்தம், சதை, எலும்பு, இந்த மாதிரி அல்லாஹ் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அப்படியாவது மனிதனுக்கு நினைவுறுத்தப்பட்டு நம்மளை சிந்திக்க மாட்டானான்னு கேட்குறான்ல. இதுக்கு தான் இந்த ஒரு ஆயத்தை வந்துக்கிட்டே இருக்கு. ஓதுவீராக உன் இறைவன் மாபெரும் கொடையாளி. திரும்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓதுவீராக அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய நன்மைகளையெல்லாம் பயன்படுத்தி அவனை அழகான முறையில் அவனுடைய நேர்வழி பெற்று வாழ்ந்து வாங்க அப்படிங்கிறதுக்கானே அல்லாஹ் சொல்கிறான். ஓதுவீராக இந்த குர்ஆனை படி, அது பக்குவப்பட்டு என்னுடைய வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வா. அப்போ உன்னை நான் எப்படி படைச்சிருக்கேன், ஒரு தண்ணியிலேருந்து எத்தனை வகையாக ஒரு குழந்தைய கொண்டு வர்றதுக்கு நான் அடுக்கடுக்காக எப்படி அதை படைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற நீ உணர மாட்டியா அப்படின்னு நல்லா கேட்குறான். உணர சொல்கிறான். உணர்ந்து என்னுடைய வாக்குகளுக்கு கட்டுப்பட்டு வாங்க அப்படிங்கிறக்கனே நல்லா சொல்லிகிட்டே வரான். அடுத்தும் அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். எழுதுகோல்னா என்ன?